என்கிட்ட நிறைய காட்லி மீமு நிறைய மீன் காட்லி எக்ஸ்லாம் இருக்குது. அதனால் இப்போ அதை ரோல் பண்ண போகிறேன். எதுக்கு இவ்வளோ எம்டியான கார்டன் வச்சுட்டுன்னா என்னோடய பிளான்ஸ்லாம் லெவலப் பண்ணனால. ஆனால் ஓகே நம்ம ரோலிங்க்கு போகலாம். மாடலில் இருக்கிறதுலே வீக்கஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 கார்ட்லியில் கேக்ஸ் எந்த முட்டேசமே இல்லாமல். ஓகே ஓகே ஓகே. ஜிராஃபா செலஸ்டி அது வந்து இருக்கிறதுலே வீக்கஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எங்கடா ஜிராஃபா செலஸ்டி ஓகே. அடுத்தது சலாலே சலா அதான் really ஸ்ட்ராங்கஸ்ட். அடுத்தது இப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சம் மேலே எடுக்கிறோம். ஒரு கோல்டு கார்டில் லக்கி எல்லா லக்கும் நான் லாஸ்ட்டில் சேவ் பண்ணுறேன். நாட் பேட். அடுத்தது கொஞ்சோண்டு மேலே ஏறி 2 மீம் லக்கி இது. இந்த இன்வேஷன் வேறு தெரியாமல் போட்டேன். 2 மீம் லக்கி இது. ஆனால் எனக்கு எந்த சீக்கிரம் லக்கி எடுத்து தரல. ஆனாலும் பரவாயில்ல. செகண்ட் காம்னஸ் தான். ஆனால் பரவாயில்ல. ஆனால் என்கிட்ட இன்னும் 6 இருக்குது. ஆர்மினி பாடி பில்டர் இன்னும் என்கிட்ட 6 இருக்குது. ஆனால் அதோடு கொஞ்சம் மேலே போயிட்டு 5 கோல்டு எக் இருக்குது. அடுத்துதான் எனக்கு ஆர்மினி பாடி பில்டர் ஆனால் 43 கேட்கலா. சொன்ன எவ்வளோ இருந்துப்பா. ஓகே என்னோடய பேஸ்க்கு போனால் நிறைய லக்கு கிடைக்குதான் போகலாம். ஓகே அப்போனா என்னோட இருக்குல்ல இருக்கு. ஒரு நிமிஷம் மாடல் இந்த பாஸ் இது கொண்டாந்து எதுக்கு வேணும்னு நினைக்கிறேன். நான் பிரெயின் ராட்ச் அதுக்கப்புறம் 4 இல்லை 4 என்னக்கா. ஓகே இந்த இடத்துல இந்த லக்கு தேவைங்களா. ஆர்மினி பாடி பில்டரினி அதுக்கப்புறம் ஸ்காலக்காவில் கூட எது வேணாலும் கிடையாது. ஓகே ஆனால் எல்லா லக்கும் நான் லாஸ்ட்டுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு ரூபி மீம் லக்கி இருக்கு. அவனே நீ குட்டி நீ கச்சா நல்லாயிருக்கும். ஆனாலும் ஃபஸ்ட்லேயே ஒரு 43 kg ஆர்மினி நீ பாடி பில்டரி நீ வந்துடுது. அதுதான் இது மட்டும் ஃபேவரட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே நீயா நாச்சு பார்த்து வேறு எதுவும் இல்லை. அதனால் இது எதுவுமே எனக்கு பட்டில்லை. அதனால் நான் செல் பண்ணிடுவேன். செல் மை பிரெயின் ராக்ஸ். எஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனால் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கா.